அப்பயே வாடான்னு நான் பெரியவாளவாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்துட்டு நம்ம பிரிக்வாலில இருந்து கொஞ்சம் நிறைய வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் எல்லாம் ஒதுக்கி நம்மளுக்கு வந்து நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பில்டிங்கே வந்துட்டு நம்ம இந்த ஏஎன் பிரெக்னன்ட் ஃபீமேல்ஸ் செக் பண்றதுக்காகவும் சரி, இந்த பில்டிங் ஃபுல்லாமே கட்டி கொடுத்தது அவங்க தான். சரிங்களா? அடுத்து வந்து நடுவில் கொஞ்சம் ஒரு 4-5-6 months வந்து நம்ம வந்து இங்க வந்து ரத்தம் எடுக்கிறோம். பட் ஆனால் இங்க மெஷின் வந்து ஒர்க் ஆகலை. சரிங்களா? சிபிசி மிஷின் ஆகட்டும் சரி, செல் கவுண்ட் அனலைசர் அதெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாமல் இருந்தது. நாங்களும் மேலே கேட்டு அது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு.
அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே உங்களோட சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணி பக்கத்தில் உடுவல்பேட்டை ஜிஹெச்லேயோ இல்லை பக்கத்தில் வேற எங்கேயும் எரிசனம்பட்டியிலையோ இல்லை ஜல்லிவெட்டிலையோ போய் தான் ரன் பண்ணி உங்களுக்கு அடுத்த நாள் தான் ரிப்போர்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். கொஞ்ச நாளாக ஒரு 4-5 months அப்படிதான் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு வந்து அவங்களே வந்து ஸ்பான்சர் பண்ணி நம்மளுக்கு வந்து சிபிசி மிஷினும் அனலைசரும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம வேற எங்கேயுமே போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பேஷண்ட் வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்துட்டு எல்லா பிளட் டெஸ்ட் ஆகட்டும் சரி எல்லாமே எல்லா பெனிஃபிட்ஸுமே இங்கே கிடைக்கிற மாதிரி இப்போ வந்துருச்சு. சரிங்களா? பிளட் டெஸ்ட்லேருந்து எல்லா டெஸ்ட்டுமே யூரின் டெஸ்ட்டு எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். லிவர் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ரீனல் டெஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம இங்கேயே பார்த்துக்கிற மாதிரி இப்போ வந்து ஆப்ஷன் வந்துருச்சு. அதுவுமே நல்ல அட்வான்ஸ்டான விஷயம். வெளியில் இருக்கிற மாதிரி மற்ற பிஹெச்சியில் கூட இந்த மாதிரி அட்வான்ஸ்டு இன்னும் வரலை. இப்போ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டு மிஷின் ஃபுல்லாமே எல்லா அட்வான்ஸ்டு சில செக்கப்ஸ் எல்லாமே வந்துட்டு சில பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க ப்ரிகால் குரூப்ஸ் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்ததும் வந்து இந்த மிஷின் இது எல்லாமே கொடுத்ததும் அவங்க தான். அடுத்தும் வந்துட்டு இந்த காம்பவுண்ட் வாலுக்கு அதுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் பண்ணி கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நைட் டைம்லலாம் வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு வருது அந்த மாதிரி எல்லாம் டெலிவரிஸ் எல்லாமே நைட் டைமில் வருது. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதனால நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து அதை பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கோம். பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால இங்கே வந்து ரிப்போர்ட்டுக்காகட்டும் சரி வேறு எதுக்காகவும் சரி நீங்கள் வந்துட்டு ரொம்ப தூரம் வெயிட் பண்ணணும் இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஒன்றுக்குன்னா வந்து செக்அப் வர்றீங்கன்னா எல்லா ரிப்போர்ட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளம்பிக்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு இங்கே முக்கால்வாசி வந்து ரெனோவேஷன் பண்ணதும் வந்து அவங்க மூலியமாக தான் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. பின்னாடி இருக்க லேபர் ரூமே டெலிவரிக்கு இப்போ இத்தனை பேர் வர்றீங்க நைட்டெல்லாம் வர்றீங்கும் போது அந்த லேபர் ரூமை ரெனோவேட் பண்ணது, இந்த பக்கத்தில் இந்த பில்டிங் ஃபுல்லாக அந்த ஓபி பில்டிங் ஐபி பில்டிங் ரெனோவேட் பண்ணது எல்லாமே இந்த பில்டிங் கட்டி கொடுக்கும் போதே இந்த சைடு எல்லாமே ரெனோவேட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அது பின்னாடி லேபர் ரூம் இருந்தது, டெலிவரி ரூம், அதுவுமே வந்து ரெனோவேட் பண்ணி கொடுத்து ஒரு புது பில்டிங் கட்டி கொடுத்ததும் அவங்க தான். ஸோ அடுத்த இது நாங்கள் கேட்டிருக்கோம். அது பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 1958 வந்துட்டு பண்ணது கட்டினது. அவங்க வந்து ஃபுல்லாமே வந்து கட்டி சில இதெல்லாம் ரெனோவேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. திறந்து வச்சது அப்போ பழங்காலத்து பில்டிங் காமராஜர் வந்து அவங்க தான் கட்டி அப்போவே வந்து காமராஜர் வந்து இந்த பில்டிங் அவங்க தான் வந்து அந்த பழைய பில்டிங்காக இருந்தது. இந்த சைடு நிறைய பேருக்கு இப்போ வந்ததுனால தெரிஞ்சிருக்காங்க. அந்த பில்டிங் ஃபுல்லாமே ஓபி பில்டிங் ஃபுல்லாமே ரொம்ப பழைய இதாக இருந்தது. அது யூஸ் பண்ணாமல் இருந்தோம். இப்போ இவங்க இந்த லாஸ்ட் ஒரு 2 years பேக் இந்த பில்டிங் கட்டி கொடுக்கும்போது அது ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி கொடுத்தாங்க. திரும்பவும் ரெனோவேட் பண்ணி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லாமே எல்லாத்துக்குமே இப்போ இந்த சைடு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பில்டிங் தான் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் இப்போ தான் விலாசமாக இருக்குது. இத்தனை பேர் வந்தாலுமே கிட்டத்தட்ட இன்றைக்கே வந்து ஒரு 200 பேர் வந்திருப்பீங்க. இந்த 200 பேர் அது கூட நீங்கள் அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஆளுங்க எல்லாத்தையுமே அகாமடேஷன் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் செஞ்சால் தான் நம்மளால் வந்துட்டு முடியும். அது பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க தான் பண்ணி பெரியவாளவாடி அமைந்துள்ள இந்த அரசு மருத்துவமனை நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய பெரியவாளவாடி மக்களுக்கு கடவுளாக வழங்கக்கூடிய திரு நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்கள் இதை கட்டி கொடுத்தார். அப்போது 1958ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜ் கல்வி கண் திறந்தவர் இந்த மருத்துவமனையை தேர்ந்தெடுத்து இங்கே வந்து அதை வந்து திறந்து வைத்தார். இந்த மருத்துவமனை தற்போது ஆலமரமாக வளர்ந்து இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் 24 மணி நேரம் மருத்துவமும், பெண்களுக்கு பிரசவம் 24 மணி நேரத்தில் அது சம்பந்தமான எல்லா இதுகளும் இருந்து அவர்கள் வெளியே எங்கேயும் போக முடியாத நகரங்களுக்கு செல்ல வேண்டியதில்லை. அனைத்து வசதிகளுமே நமது மருத்துவமனையில் இருக்கிறது. மருத்துவர்களும் மிகவும் அன்பாக பழகிறார்கள். அதே மாதிரி செவிலியர்களும் மிகவும் அன்பாக பழகி எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். அது வந்து இந்த பெரியவாளவாடி கிடைத்த ஒரு அரிதான ஒரு இதாகும். இதை நாம் பெரியவாளவாடி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் இதை இந்த மருத்துவமனையை மறுசீரமைப்பு மிகுந்த பொருட்செலவுடன் மறுசீரமைத்து நல்ல விதமாக செய்து கொடுத்த பிரிக்கால் அவர்களுக்கு மேலும் அவர்கள் இது சம்பந்தமான நவீன இந்த மருத்துவ சம்பந்தமான இயந்திரங்களை வழங்கி மென்மேலும் அவர்கள் இந்த பொதுமக்களுக்கு
நகரங்களை நோக்கி செல்லாமல் நமது மருத்துவமனையிலே கிடைப்பட்ட அனைத்து வசதிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள், மேலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இது போன்ற பல நல்ல விஷயங்களை அவர்கள் செய்து கொடுப்பார். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி பெரியவாளர் மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அடிப்படை கல்வியான ஆரம்ப கல்வியை நமது நாராயணசாமி அவர்கள் ஆரம்ப பள்ளியை கட்டிப்படுத்துவார். அதுவும் ஏறக்குறைய ஒரு 60-70 வருஷத்துக்கு பக்கமாக இருக்கும். அதையும் சிறந்த முறையில் கட்டிப்படுத்துவார்கள் அப்பேருந்து. இப்பொழுது அது மேன்மேலும் நல்ல விதமாக வளர்ச்சி அடைந்து சகல வசதியுடன், அதாவது தனியார் பள்ளிக்கு இணையாக மிகச்சிறந்தமாக ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் செய்து நல்ல ஆசிரியர்களை கொண்டு நல்ல விதமாக செயல்பட்டு மக்களும் மாணவர்களும் சிறந்த முறையில் கற்று வருகிறார்கள். அந்த பள்ளி மென்மேலும் வளர்ச்சியடைய பிரிக்கால் நிறுவனம் அவருடைய புறணமைப்பு வேலைகள் அப்பப்போது செய்து கொடுத்து ஸ்மார்ட் கிளாஸுக்கு தேவையான டிவி போன்றவற்றை செய்து கொடுத்து நன்கு ஊக்கப்படுத்துகிறார்கள். நாங்களும் அதை நன்கு விதமாக பெரியவாளுடைய பயன்படுத்தி மென்மேலும் எங்களது குழந்தைகள் நன்கு வளர்ச்சியடைந்து நல்ல உயர்கல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அதற்கும் அந்த பிரிக்கால் நிறுவனத்திற்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று பெரியவாளவாடியில் உள்ள நாராயணசாமி ஐயாவுடைய அரசு மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளியாக இருந்ததை பிரிக்கால் நிறுவனம் முயற்சி எடுத்து மேல்நிலைப்பள்ளியாக மாற்றி இந்த சுற்று வட்டாரத்தில் இருந்த அனைத்து குழந்தைகளும் நகரை நோக்கி சென்று கொண்டிருந்த கல்விக்காக நகரை சென்று கொண்டிருக்கு நமது உள்ளூரிலேயே அவர்களுக்கு படிப்பதற்கு நல்ல வாய்ப்பாக கிடைத்து பள்ளிகளும் நல்ல முறையாக மறுபடியும் பிரிக்கால் நிறுவனம் சிறந்த முறையாக புறணமைத்து கொடுத்து இப்பொழுது அதை பார்த்தால் நகரில் உள்ள பள்ளிகளை விட மிகச்சிறந்ததாக இருக்கிறது. கல்வியும் ஆசிரியர்களால் நன்கு போதிக்கப்பட்டு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைத்து மாணவர்களும் சிறந்த முறையில் 100% தேர்ச்சி அடைகிறார்கள். இதற்கு பிரிக்கால் நிறுவனம் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது. மேலும் அவர் செய்வார்கள். அதற்கும் பிரிக்கால் நிறுவனத்துக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திரு நாராயணசாமியினுடைய அவர் குடும்பம்தான் பிரிக்கால் குடும்பம். அந்த குடும்பம் அனைத்துமே உயர் புகழ், உயர் செல்வம், மெய்ஞானம், நல்ல உடல்வளம் பெற்று நன்கு இது போன்ற நல்ல செயல்களை துணிந்து எல்லா மக்களும் செய்து உதவுமாறு பிரிக்கால் நிறுவனத்துக்கு நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதே போன்று பெரிய வளவடியிலே லைப்ரரி நூலகம் இருந்தது. அந்த நூலகம் பழுதடைந்து மேலெல்லாம் ஒழுகி கொண்டிருந்தது. இதை பார்த்த பிரிக்கால் நிறுவனத்தினர் உடனடியாக குறைந்தது 20 லட்சம் ரூபாய் நினைக்கிறேன் நன்றாக கட்டி புது கட்டிடம் கட்டி அதில் புத்தகங்கள் நிறையா வைக்கிற மாதிரி எல்லாம் ரேக்குகள் வைத்து நல்ல ஃபேன்கள்லாம் போட்டு படிக்கிறவங்களுக்கு நல்ல வசதியாக பெரிய ஹாலெல்லாம் வைத்து நன்கு வசதி செய்திருக்கிறது. அதே போன்று கம்ப்யூட்டர் வைத்து குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் போன்றவர்கள்லாம் இந்த மாதிரி டிஎன்பிசி போன்ற அரசு சம்பந்தமான தேர்வு எழுதக்கூடிய அனைத்தனை புத்தகங்களும் வைத்து 2 நூலகர்கள் காலையில் ஒருத்தர் மத்தியானம் ஒருத்தர் நல்ல விதமாக வர்றவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்து குழந்தைகளும் எடுத்து நிறைய பேர் பாஸ் பண்ணி டிஎன்பிசி எழுதி அரசு வேலையில் இருக்கின்றார்கள். இதற்கும் பிரிக்கால் நிறுவனத்திற்கு மிகுந்த நன்றியை பெரியவாளர் மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
வணக்கம். இப்பவும் நமது உடுமலை தாலுகா பெரிய வாழவாடியில் ஐயா உயர் திரு தாமோதரன், அம்மா திருமதி ராஜேஸ்வரி அவர்களின் நினைவாக ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் நகர்ப்புற நூலகத்திற்கு இணையான கிளை நூலக கட்டிடமும் ரூபாய் 2 லட்சம் மதிப்புள்ள தளவாட பொருட்களும் பேரன்போடு வழங்கிய ஃபவுண்டர் ஆஃப் பிரிக்கால் லிமிடெட் ஐயா விஜயமோகன் அவர்களுக்கும் மற்றும் சிறுதுளி அமைப்பின் தலைவரும் பசுமை தாயும் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை பார்வோற்றும் பண்பாளர் அம்மா திருமதி வனிதா மோகன், சேர்மன் பர்சன் ஆஃப் பிரிக்கால் லிமிடெட் அவர்களுக்கும் நூலகத்துறை சார்பாகவும் மாவட்ட நூலக அலுவலர் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அம்மா வனிதா மோகன் அவர்களின் கனிவான ஆணையை சிரம் மேற்கொண்டு செய்து முடித்த திரு சரவணன், டெப்டி ஜெனரல் மேனேஜர் HR and CSR அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் நூலகத்துறை சார்பாகவும் மாவட்ட நூலக அலுவலர் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வளர்க நலமுடன். ஒரு நாடு வளர வேண்டும் என்றால் கல்வி வளர வேண்டும், ஆரோக்கியம் வளர வேண்டும். இந்த நோக்கத்தின் அடிப்படையிலே அந்த காலத்திலேயே 1955களிலேயே நமது நாராயணசாமி நாயுடு புரவலர் அவர்கள் ஆரம்ப பள்ளி கட்டிடம், உயர்நிலைப் பள்ளி கட்டிடம், மருத்துவமனை கட்டிடம் கட்டி நமது ஊருக்கு சிறப்பு செய்தார்கள். இது இத்தனை நாள் நமது மாணவர்களும் மக்களும் சுற்றுவட்டார மக்களும் எல்லோரும் பயன்படுத்தி வளர்ச்சி அடைந்ததற்கு முக்கியமான காரணம். மேலும் அதோடு இல்லாமல் அவர்களுடைய வாரிசுகளான பிரிக்கால் நிறுவனத்தார் விஜயமோகன், வனிதா மோகன் அவர்களும், விக்ரம் மோகன் அவர்களும், லட்சுமி மோகன் அவர்களும் மேலும் மேலும் நம்ம ஊருக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கு ஆரம்ப பள்ளியிலே ஸ்மார்ட் கிளாஸ்களும், உயர்நிலைப் பள்ளியிலே வேண்டிய வசதிகளும், மருத்துவமனையிலே அடிப்படை வசதி, புதிய கட்டிடங்கள், மேலும் இரத்த பரிசோதனை இயந்திரங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து நமது மக்களுக்கு பெரிய சேவை செய்துள்ளார்கள். இதை நமது வாழவாடி மக்கள் எல்லாம் பயனடைகிறார்கள். நாம் அதற்கான இதயங்கழிந்த அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்போம். மென்மேலும் நம்ம ஊருக்கு என்ன வேண்டுமோ அதை அவ்வப்போது செய்து கொடுக்கிறார்கள். அவர்கள் என்னும் மென்மேலும் வாழ அவர்களை வணங்கி நம் வாழவாடி மக்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.